ஹாய்ப்பா. இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி செய்யறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெண்டைக்காய், ஒரு 10 மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக, ஒரு 10 மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து, கொஞ்சோண்டு உப்பு. இப்போ இந்த வெண்டைக்காயெலாம் நல்லா க்ளீனாக கழுவி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து இப்போ மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், இந்த உளுந்து இது எல்லாமே வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம், வெண்டைக்காய், புளி, இந்த கருவேப்பிலையெல்லாம் எண்ணெயில் வதக்க போகிறோம். இந்த புளியை வந்து இந்த ஓடு இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எண்ணெயிலே டைரெக்டாக வதக்க போகிறதுனால மண் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து பிரித்து நான் இது பண்ணி க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு ட்ரையாக வதக்கிட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுத்து வச்சுக்க இன்க்ரீடியண்ட்டும் ப்ளஸ் புளியும் கருவேப்பிலையும் சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா அரைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் போட்டு அரைச்சிடணும். லாஸ்ட்டாக தான் வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பல்ஸ் மோடில் தான் போட்டு அரைக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வதக்கும் போது பண்ணுறப்பா. அதுக்கப்புறம் தனியாக வந்து வதக்கிக்கிறேன். முதல்ல தனியா, மிளகு, சீரகம் ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. உப்பையும் போட்டு அதிலே வதக்கிடுறதுனால அவ்வளோதான்ப்பா. மிளகாவே ட்ரையாக வறுக்கணும்னு சொன்னால் ஆனால் மறந்துட்டேன். வந்து எண்ணெயிலே போட்டுருக்கேன். மிளகாலாம் வதக்கி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுருக்கேன். சூடு ஆறணுன்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிடலாங்க. மிக்ஸி ஜார்லேயே போட்டு எடுத்து வெங்காயம் போட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் சும்மா கொஞ்சம் வதங்கினாலும் போதும். வெங்காயம் இது எடுத்துடலாம். வெண்டைக்காய் போட்டுக்கலாம். அதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ தான் வடை வச்சுக்கணும். வந்து வெண்டைக்காய் வதக்கும் போது தான் போட்டுக்கணும். நான் முன்னாடி உளுந்துலேயே போட்டுட்டேன். நீங்கள் இதை வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அரைச்சோடனே உங்களுக்கே வந்து உப்பு, காரம், புளி எல்லாம் தெரியும்ப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த குவான்டிட்டி வந்து கூடவும் இல்லை குறைச்சும் பண்ணிக்கோங்கப்பா. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. சாதத்துலேயும் பசங்க சாப்பிட்லாம். வந்து இட்லி, தோசை, ரைஸ் சாதம், ரசம் சாதத்துலாம் சூப்பராக இருக்கும்ப்பா. கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டிங்கன்னா அது நல்லா பொரிஞ்சிடும். கூட சேர்த்து ஆற வச்சு தான் அரைக்கணும். அது அரைச்சாலும் நல்லா வந்துருக்கு. நல்லா வதக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த மிளகாய், தனியா, உளுந்து, மிளகு, சீரகம்லாம் நல்லா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோப்பா. நைஸாக அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் இந்த டைமில் தான் இப்படி அரைச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்து வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். வெண்டைக்காய் வந்து வதங்கிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் ஆரட்டம் வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம அரைச்சிட வேண்டியது தான். பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிங்கன்னா தான் நல்லா அரையும் வெண்டைக்காய். இங்கே பாருங்கப்பா, எல்லாம் அரைச்சிட்டேன் நான். வெண்டைக்காய் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பல்ஸ் மோடில் போடணும். இல்லைன்னா அது அப்படியே ஜாம் ஆகிடும். சரிங்களா? தாளிச்சிட்டேன் நான். தாளிக்கும் போது டைமில் அதனால் எடுக்க முடியல. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா.